அரசு அலுவலகங்கள் உட்பட எங்கு பார்த்தாலும் தலை தூக்கியுள்ள லஞ்ச லாவண்யத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதற்காக துவக்கப்பட்ட 5வது தூண் என்ற அமைப்பு தனது சேவையை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தி வருகிறது. இந்த அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் சென்னையில் நடந்தது. கிராமப்புற மக்களுக்கும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளிடம் இருந்து லஞ்சம் கொடுக்காமல் நேர்மையாக எப்படி செயல்படுவது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. தற்போது பொதுமக்களிடம் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் இந்த அமைப்பின் தலைவர் தெரிவித்தார். லஞ்சம் வாங்குவது திருடுவதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் சமம். இந்த உண்மையை மறந்துவிட்டு அரசு துறையில் இருக்கும் சில லஞ்ச ஊழல் பெருவழிகள் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை அவர்களிடமிருந்து மறுத்து, பறித்து இல்ல தாமதித்து வேலையை செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு இருக்கும் அடிப்படை உரிமையை பெறுவதற்கு ₹1 கூட லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என்ற உண்மையை நினைவூட்டிக் கொண்டு இதற்காக இருக்கும் மாற்று வழிகளை கையாள வேண்டும். அரசு துறையில ஊழல் தடுப்பு துறை என்று ஒரு துறை இருக்கிறது. மாநில அரசு துறைக்கும் சரி, மத்திய அரசு துறைக்கும் இந்த துறைகளை அணுகி இந்த லஞ்சம் ஊழல் ஈடுபடுபவர்களை புகார் கொடுத்தால் அந்த துறையில் இருப்பவர்கள் அதில் நடவடிக்கை எடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். லஞ்சம் பெறும் அரசு அதிகாரிகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தண்டிக்கவும் 5வது தூண் அமைப்பினர் உதவி செய்கின்றனர். சில கிராமங்கள்ல போன் பண்ணி சொல்றாங்க, சார் எங்களுக்கு எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல, ஆனா அந்த மாதிரி பிரச்சனைல போகும்போது லஞ்சம் கேட்கறாங்க சார், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 2 விதமா நாங்க ஹெல்ப் பண்றோம். ஒன்ல என்ன பண்றோம்னா லஞ்ச ஒழிப்பு துறையை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டைரக்டா பேசி அவங்கள இந்த விஜிலன்ஸ்ல மாட்டி கொடுக்கறதுக்குள்ள வழிகளை ஒண்ணு பண்றோம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நாங்களே தகவல்களை கேட்டு போடுறோம். தகவல் கேட்கும்போது ஒரு விதத்தில் என்ன ஆகுதுன்னா தகவல்கள் வந்து கிடைக்குது. அதே டைம்ல மக்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட் அவங்க என்ன பர்பஸ்க்காக அந்த அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்களோ அந்த அப்ளிகேஷனோட வேலைகளும் முடிஞ்சு போயிருது. அரசு துறையில் லஞ்சம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டால் நம் நாடு வல்லரசாவது உறுதியாகிவிடும். அதற்கு 5வது தூண் போன்ற அமைப்புகள் முன்வர வேண்டும். பொதுமக்களை விழித்தெழச் செய்ய வேண்டும்.